அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு 12 லக்னத்தில் ஜனனித்தவருக்கும் பார்க்கலாம். பொதுவா மனிதனை பொறுத்த வரைக்கும் ஜனனிக்கும் பொழுது ஒரு மனிதன் ஆசைப்பட்டதை அடையும் பொழுது அவருக்கு ஒரு மனமகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கையின் மீதான ஒரு சுவாரஸ்ய எண்ணங்கள் அதிகரிக்கும், வாழ்க்கையின் மீது அன்பு அதிகரிக்கும். அந்த அமைவுகள்ல எந்த ஒரு மனிதனுக்கும் ஆசைப்பட்டது கிடைக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி இருந்து வாழ்க்கையின் மீது வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அதிகப்படுத்தும், மனதை ஒரு துடிப்போடு வச்சிருக்கக்கூடியது தான் இந்த மன மகிழ்ச்சின்ற விஷயம். அதாவது ஜாதகருடைய ஆசை பூர்த்தி தான் லாபம்னு எடுத்துக்கலாம். லாபம் என்றாலே ஜாதகனுடைய ஆசை பூர்த்தி. இந்த ஆசை பூர்த்தியை செய்யறதுக்கு ஜோதிடத்துல ஏதேனும் பாவம் இருக்கா? இந்த ஆசையையும் லாபத்தையும் தரதுக்கான பாவம் ஜாதகத்துல 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் தான் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய பாவம், ஜாதகருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவம், ஜாதகர் நினைத்ததை வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இந்த 11ஆம் இடம். 12 லக்னத்திற்குமே 11ஆம் இடம் தான் இந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவம். ஆனா எல்லாருக்குமே என்ன ஒரு நிலையில வரும்னா, சரலக்னங்களில் பிறந்தவருக்கும் உபய லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த லாபாதிபத்திய கிரகமே பாதக அமைவுகளையும் செய்யும். அந்த விதியின் அடிப்படையில 11ஆம் இடம்ன்றது அவயோகமா கிட்டத்தட்ட ஒரு 8 லக்னங்களுக்கு வந்துடும். எனினுமே இந்த 11ஆம் இடமே ஒரு மனிதனுடைய ஆசையை பூர்த்தி செய்யும். அப்ப அந்த பாதக ஸ்தானத்துல வந்துருது, இந்த 8 லக்னங்களுக்கு அவயோகமா வந்துருது. அப்ப எப்படி இருக்கும்? அந்த அமைவுகளின் அடிப்படையிலும் நாம் இப்போ 12 லக்னத்திற்கும் 11ஆம் ஆதிபத்திய வீடு லாபத்தை கொடுக்குது. அந்த கிரகம் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா வந்துடுற. ஆனா அந்த கிரகம் எப்படி இருந்தா லாபம் கிடைக்கும்? ஏன்னா நிறைய பேர் பாதகாதிபத்தியம்ன்றதுனால சில கிரக தொடர்புகளில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துரும், சில கிரக தொடர்புகளோடு இருக்கும்போது யோகங்கள் ஏற்படும். அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் 11ஆம் ஆதிபத்தியம் எப்படி இருக்கணும், 11ஆம் ஆதிபத்திய கிரகமான யாரோடு தொடர்பில் இருந்தா யோகன்றதை பார்த்துடலாம். முதல் அமைவுகள்ல லாபத்தை தரும் கிரகம், லாபத்தை தரும் வீடு, லாபத்தை தரும் வீடு 11ஆம் இடம். லாபத்தை தரும் கிரகம் பதினொன்றாம் அதிபதி. இதைதான் ஏற்படுத்த போகுது. ஆனா இந்த 11ஆம் அதிபதி சில நிலைகள்ல இருந்தா மட்டும்தான் அதிர்ஷ்டம், லாபம் கிடைக்கும், ஜாதகர் மனமகிழ்ச்சி. அதை பற்றி பார்க்கலாம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மனமகிழ்ச்சி, அத லாபத்தை கொடுக்கணும், ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும், எண்ணிய எண்ணங்கள் கையேற வேண்டும். 11ஆம் மனை கும்பமனை. இந்த கும்பம் தான் லாபத்தை கொடுக்கக்கூடிய மனை. அதிபதியான சனி லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் மேஷத்துல ஜனனித்தவருக்கு. அப்ப இந்த 11ஆம் இடம் எப்படி இருந்தா ஜாதகருக்கு லாபத்தை கொடுக்கிறது? குருவோட தொடர்பு முதன்மையான அமைவுகள்ல ஜாதகருக்கு லாபத்தை தரக்கூடிய அமைவுகள்ல வந்துருது. அதுபோல குரு பிளஸ் சூரியன் காம்பினேஷன்ல தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை இருக்கு, தந்தைக்கும் மகளுக்குமான பிரச்சனை இருக்கு என்றாலும் கூட இந்த சூரிய சனி தொடர்பில் இருக்கும்பொழுது மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு ஆசைகள் பூர்த்தி அடையுன்றதை உறுதிப்படுத்துறோம். அப்ப சனி பகவான் குரு சூரிய தொடர்புகளோடு இருப்பது மேஷ லக்னத்துல சிரமமின்றி லாபத்தை அனுபவிப்பார். தனித்து சனி இருக்கலாமா? சரத்திற்கு இருக்கக்கூடாது. தனித்த சனி வலுப்பெற்றால் பிரச்சனை. அப்ப குரு சூரிய தொடர்புகள்ல பார்வையிலோ இணைவிலோ பரிவர்த்தனைகள் இருந்தா யோகம். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, லாபத்தை கொடுக்கக்கூடிய மனை மீனமனை, அதிபதி குரு பகவான வர. இந்த குரு தான் ரிஷப லக்னக்காரர் ஆசையை பூர்த்தி பெறுவாரா அப்படின்றத குறிக்கும். புதன் அல்லது சனி, இந்த 2 கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரக பார்வை இணைவு பரிவர்த்தனையோடு குரு இருக்கிறார்னா ஜாதகருக்கு தசாபுத்தியில் நடப்பில் வரும்போது ரிஷபத்து லக்னத்தில் ஜனனித்தவர் லாபத்தை அனுபவிப்பார். லாபம் உண்டு. லாபம் என்பது மனமகிழ்ச்சி உண்டு, அவர் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மிதுனத்தில் பிறந்தவருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது எண்ணிய எண்ணங்களை கையேற செய்யக்கூடியது இந்த 11ஆம் இடமான மேஷமனை. அதிபதி செவ்வாயா வர. இந்த செவ்வாயோடு சுக்கிரன் தொடர்பில் இருப்பது, சனி செவ்வாய் காம்பினேஷன் இங்கு யோகம். மிதுனத்தில் ஜனனித்தவருக்கு யோகமாக செயல்படும். அப்ப சுக்கிர சனி தொடர்பில் செவ்வாய் இருப்பது அதிர்ஷ்டம். இதுல செவ்வாய் வலுத்து தொடர்போடு இருக்கிறார்னா நல்ல யோகத்தை கொடுக்கும். மிதுன லக்னக்காரருக்கு லாபம் கிடைக்கும், மனதில் எண்ணியது கிடைக்கும். கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, லாபத்தை கொடுக்கக்கூடிய மனை ரிஷப மனை, அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனோடு ஆதிபத்திய ரீதியில சுக்கிரனோடு குரு தொடர்பு, குரு பார்வை அல்லது பரிவர்த்தனை தொடர்புகளிலே இருப்பது யோகம். இந்த சுக்கிரனோடு செவ்வாய் தொடர்பில் இருப்பது, குரு செவ்வாய் தொடர்புகளை பெற்ற சுக்கிரன் கடக லக்னத்தில் ஜனனித்தவருக்கு லாபம், ஆசையை நிறைவேற்றுகிறார், லாபத்தை கொடுக்கிறார், பொருளாதாரத்தை கொடுக்க கடமைப்படுகிறார் கடக லக்னத்துல ஜனனித்தவருக்கு.
சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்மத்தில் ஜனனித்தவருக்கு லாப பலத்தை கொடுக்கணும். ஜாதகர் மனமகிழ்ச்சியோட 11ஆம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் தான் காரணம். இந்த புதனோடு குரு தொடர்பில் இருப்பது யோகம். செவ்வாய் தொடர்பில் புதன் செவ்வாய் முரண்பாடு. எனினும் சிம்மத்தில் பிறந்தவருக்கு பணம் பொருளாதாரம் ஆசையை பூர்த்தி செய்யணும். புதன் செவ்வாய் இருந்தா வாதத்திறமையை அதிகப்படுத்தும். சிம்ம லக்னத்திற்கு. கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மனையாக கடகமனை வருகிறது. ஆதிபதி சந்திரன். இந்த சந்திரனோடு சுக்கிரன் தொடர்பில் இருப்பது. சனி சந்திரன்லாம் திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும். ஆனால் ஜாதகருக்கு பணங்கள் உண்டு, பொருளாதாரங்கள் உண்டு. அதனால்தான் லக்னம் கன்னியில பிறந்தவருக்கு சந்திர சனி தொடர்பில் இருந்தா காலதாமதமான திருமணத்தை கொடுக்கும். எனினும் பணம் உண்டு. சுக்கிர சனி தொடர்பில் சந்திரன் இருப்பது பணம் பொருளாதாரத்தை கன்னி லக்னத்திற்கு ஏற்படுத்தும். அதுபோல் துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 11ஆம் மனை சிம்ம மனை, அதிபதி சூரியன். இந்த சூரியனோடு புதன் முதன்மையான யோகத்தை செய்யுது. அதுபோல் சனி பகவான். சனி சூரியன் தொடர்புல இருந்தா கொஞ்சம் ஃபேமிலி விஷயங்கள்ல மாறுபாடு இருந்தாலும் பணம் பொருளாதாரம் ஜாதகர் ஆசை பூர்த்தி அடையும். ஜாதகர் மகிழ்ச்சியான வாழ்க்கை, எதிலும் லாபம் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார். விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மனதுல தோன்றதை வெற்றி அடைகிறது, லாபத்தை கொடுக்கறது கன்னிமனை, அதிபதி புதன். இந்த புதனோடு குரு பகவானுடைய தொடர்பு இல்ல சூரிய தொடர்பு பெருயோகம். குரு சூரிய தொடர்புகளிலே விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு அமையுமாயின் அவர் பணம் பொருளாதாரத்தை பெரிதும் பெற்றவராக இருப்பார். பெரிதும் பெற்றவர், மனதில் நினைத்ததை அனுபவிக்கக்கூடியவர். தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லாபத்தை கொடுக்கக்கூடிய மனை சுக்கிரனுடைய மனையான துலாம், அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனோடு செவ்வாய் தொடர்பில் இருப்பது. இந்த சுக்கிரனோடு சூரியன் தொடர்பில் இருப்பது. செவ்வாய் சூரிய தொடர்புகளிலே இருப்பது யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் சூரிய தொடர்புகளில் இருப்பது நல்ல பலனை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. தனுஷில் பிறந்தவருக்கு. மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 11ஆம் மனை லாபத்தை கொடுக்கக்கூடிய மனையாக விருச்சகம் வருது. அதிபதி செவ்வாய். இந்த லாபம் கிடைக்கணும் ஜாதகருக்கு வாழ்க்கையிலே யோகம் என்றால் புதன் அல்லது சுக்கிரனோடு தொடர்பில் இருக்க வேண்டும். புதன் அல்லது சுக்கிரனோடு தொடர்பில் இருந்தால் இந்த செவ்வாய் மகர லக்னத்தில் ஜனனித்தவருக்கு யோகம் செய்கிறார். பணத்தில் தன்னிறைவு அடைய செய்கிறார். எண்ணிய எண்ணங்கள்ல வெற்றி கொடுக்கிறார். கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 11ஆம் மனையாக குரு பகவானுடைய மனை தனுசு. இந்த குரு பகவானோடு புதன் அல்லது சுக்கிரன், இந்த 2 கிரகங்கள் ஏதாவது ஒண்ணு தொடர்புல இருந்துச்சுன்னா கும்ப லக்னத்தில் ஜனனித்தவருக்கு பணம் பொருளாதாரம் தன்னிறைவை கொடுக்கிறது. தன்னிறைவிலே யோகங்களை கொடுக்கும். மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் ஜனனித்தவருக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இந்த ஆதிபத்தியமான சனி பகவான் யோகத்தை செய்கிறார். மகரமனை. மீனத்தில் ஜனனித்தவருக்கு செவ்வாயோடு தொடர்பு பெறுவது அல்லது சந்திர தொடர்பை பெறுவது. செவ்வாய் சந்திர தொடர்புகளில் சனி இருப்பது ஜாதகருக்கு யோகம். மீனத்தில் பிறந்தவருக்கு தனலாபத்தை ஏற்படுத்தும். அதுபோல் ஆசையை நிறைவேற்றி கொடுக்கின்றத உறுதிப்படுத்துறோம். சோ நம்ம இப்ப சொன்ன இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பிலே உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி இருந்து விட்டார் என்றால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மனமகிழ்ச்சி யோகங்களும் உண்டு. என்ன எண்ணம் தோணுதோ, என்ன ஆசை இருக்கோ, எதை செய்ய வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்கோ, இந்த கிரக தொடர்பு உள்ள தசைகளில் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் மனநிறைவும் ஏற்படும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.